ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது போன பீச் வீடியோட கண்டினியூவேஷன் தான். அடுத்ததாக நம்ம போகிறது நம்மளோட ஏர்பிஎன்பிக்கு 4 மணிக்கு செக்இன். ஆனால் நாங்கள் பீச்லேருந்தே 4:45 தாங்க கிளம்பணும். கிளம்பிட்டு வந்து பார்த்தா காரு ஒரு க்யூவில் போய் நின்றுச்சு. அந்த க்யூ எதுக்குன்னா, ஒரு ஃபெரி, அதாவது ஒரு சின்ன ஷிப் மாதிரி இருக்கிறது தான் நம்மளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் லேண்டுக்கு கனெக்ட் பண்ணும். இந்த ஃபெரியில் கொண்டு போய் நம்ம காரை நிறுத்திட்டோன்னா அந்த ஃபெரியே நம்மளை கொண்டு போய் அந்த பக்கம் லேண்டில் கனெக்ட் பண்ணிடும். இது ஆக்சுவலி ஃப்ரீ தாங்க, 24 ஹவர்ஸும் ஓடும் இந்த ஃபெரி. சிட்டி ஆஃப் போர்ட் அரன்சஸ் தான் இது வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா சுற்றி போனால் கொஞ்சம் கூட நிறைய டைம் எடுக்கும். அதனால் ஒரு லேண்டை இன்னொரு லேண்டோட கனெக்ட் பண்ணுறது, அதாவது போர்ட் அரன்சஸை அதர் லேண்டோட கனெக்ட் பண்ணுறது இந்த ஃபெரி தான். இந்த ஃபெரி கொண்டு போய் லேண்டில் விட்டுரும். நாங்கள் ஆக்சுவலி 2023 வந்தப்போ இதில் போயிருக்கோம். பட் நான் டோட்டலாக அதை மறந்துட்டேன். இது க்யூவில் வந்து நின்னதுக்கப்புறம் தான் எதுக்கு க்யூவில் நிற்கிறோன்னு யோசித்தேன். லேண்டில் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் தாங்க ஏர்பிஎன்பி. ஸோ இந்த 40 மினிட்ஸ் இங்கேருந்து போகிறது ஆக்சுவலி இந்த க்யூலெல்லாம் நிற்கிற டைம் தான். நமக்கு முன்னாடி இன்னொரு ஃபெரி நிற்குது, நிறைய கார் லோடு பண்ணியிருக்குது அந்த ஃபெரி. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் போகும், அதுக்கப்புறம் தான் நம்ம. ஆனால் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப் வந்து க்ராஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர் ஷிப் க்ராஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த வீடியோவை நான் ஆக்சுவலி 2 times ஸ்பீட் 2x ஸ்பீடில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஷிப் இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவே போகலைங்க, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. சரி, உங்களுக்கு போர் அடிக்குமே அவ்வளோ ஸ்லோவாக ஒரு ஷிப்பு போகிறத பார்க்குறதுன்றதுக்காக தான் நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஃபெரி ரைடு வந்து என் குழந்தைங்களும் நானும் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நினச்சி பாருங்களேன், கடல் மேலே கப்பல், கப்பல் மேலே காரு, காருக்குள்ளே யார், காருக்குள்ளே நான். எப்படி கவிதை நல்லா இருந்துச்சா? ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னு தெரியும். அதுக்காக தயவு செஞ்சு கமெண்ட்டில் அசிங்கப்படுத்திடாதீங்க, வீடியோ மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். எனிவேஸ், அந்த பக்கம் போயிட்டு 10 மினிட்ஸ் தான் ஏர்பிஎன்பி. போகிற வழியிலேயே ஒரு கடையில் போயிட்டு பால், முட்டை, ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிட்டோன்னா நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏர்பிஎன்பியில் ஆல்ரெடி கிச்சன் எல்லாம் இருக்குது, சமைக்கிறதுக்கு பாத்திரமும் இருக்குது. டீ வைக்கிறதுக்கான எல்லா பொருளும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் ரூமுக்கு போகிறோம், ரிஃப்ரெஷ் ஆகிறோம், நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு ராக் போர்ட்டுன்னு ஒரு பீச் இருக்குது பக்கத்தில், அங்கே போயிட்டு சன் செட் பார்க்கலான் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஃபெரியில் வரணும்னு அவசியம் இல்லை. அது ஏர்பிஎன்பிலேருந்து 5 நிமிஷம்தான். தரையில் காரு டயரு பட்ட உடனே காரு சும்மா பறக்குது. எனிவே 5 நிமிஷம்தான், வந்துட்டோங்க ஏர்பிஎன்பிக்கு. இது தாங்க நாங்கள் இருக்க போகிற இடம். இதுக்கு பேர் லகூனா ரீஃப். இது ஆக்சுவலி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு பில்டிங். ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் 2 பெட்ரூம் இருக்குது. நாங்கள் எடுத்துருக்கிறதும் 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். உள்ளே வந்த உடனே லாபியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லாபிக்கு அந்த பக்கம் பார்த்தா ஃபுல் பேக் வாட்டர்ஸ் தாங்க. ஆக்சுவலி ரூம்லேருந்து கூட செம வியூ இருக்குது. ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் வந்து 11 o'clock ராத்திரி வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த பேக் வாட்டர்ஸில் ஒரு பியர் மாதிரி வச்சுருக்கான், உட்டனில் ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருக்கான். நம்ம நடந்து போய் அந்த பேக் வாட்டர்ஸில் நிற்கலாம், ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். அது வந்து 24 hours ஓப்பன், எப்போ வேணாலும் போய்க்கலான்னு சொல்லிட்டான். எங்களுக்கு வந்து 2nd floor. உள்ளே வந்து பார்த்தா நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிச்சன் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கான தட்டு, கப்பு, பாத்திரம், சமைக்கிறதுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் உப்பு மிளகா அந்த மாதிரி காண்டிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. லிவிங் ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நல்ல சோஃபா போட்டிருந்தாங்க, டிவி இருந்துச்சு. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பியூட்டிஃபுல்லாக ஒரு பால்கனிங்க. பால்கனிலேருந்து வியூ வந்து சான்ஸே இல்லை. அந்த பக்கம் ஃபுல் பேக் வாட்டர்ஸோட வியூ தாங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி தான் சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த தண்ணியிலேருந்து இருக்கிற அந்த சவுண்டு, அப்புறம் அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பெட்ரூம்லேருந்தும் பால்கனி இருக்குது. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே ஒரு ஃபுல் கிங் சைஸ் பெட்டு போட்டிருந்தாங்க. அட்டாச் பாத்ரூமும் இருந்துச்சு. இன்னொரு பெட்ரூமில் 2 குயின் சைஸ் மேட்ரஸஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் 2 ஃபேமிலின்றனால எங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு நாங்கள் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டோம், அவங்க ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டாங்க. 2 பேத்துக்கு 2 பாத்ரூமும் இருந்துச்சு. அப்புறம் என்ன, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டீ வைக்க ஆரம்பித்தாச்சு. டீ வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா அரட்டை அடித்தோம். எப்போவுமே பண்ணுறது தான், புதுசாக எதுவும் இல்லை. நல்லா அரட்டை அடித்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு சன்செட் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். சன்செட்டோட விசேஷங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி வெளியே போய் பால்கனியில் பார்த்தா பக்கத்து பால்கனியில் அவ்வளோ அழகான ஒரு டாக் உட்காந்துட்டு இருக்குங்க. அது வந்து ஆஸ்திரேலியன் ஷெப்பர்டாமா. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் வியூவு. வாவ். எப்படியோ கிளம்பி அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு பீச்சுக்கு. 8:30க்கு தான் இன்னைக்கு சன்செட்டு. அதனால நாங்கள் ஒரு 8 o'clock கிளம்பி
20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டோம். ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கோவம். கோல்டன் ஹவர்னு வாங்க அந்த சன் செட்டுக்கு 1 ஹவர் முன்னாடி. அப்போ வந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் லைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னான். அதனால் 1 ஹவருக்கு முன்னாடி வர முடியல. ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எப்படியோ கொண்டுட்டோம். அவங்க ஃபோட்டோ எடுத்துக்க ரெடி ஆயிட்டாங்க. நாங்கள் சன்செட் பார்க்குறதுக்கு பிளாங்கெட் எல்லாம் விரித்து ரெடி ஆயிட்டோம். செம்ம காற்று அடிச்சிட்டு இருக்குது. பியூட்டிஃபுல்லான வெதர். ஸ்கையோட கலரே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? குனிஞ்சு நின்றுட்டு ஒன்றும் இல்லைங்க, ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு புது ஆங்கிளில். நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத என் பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எனிவேஸ் பியூட்டிஃபுல்லான சன்செட்டுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நாங்கள் பேசவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ அமைதியாக பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். சன்செட் பார்த்துட்டு நாங்கள் போனது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு. மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போனப்போ அங்கே வந்து மெக்சிகோட ஃபேமஸான ஒரு சோடா ட்ரை பண்ண சொன்னாங்க. இது வந்து புளியெல்லாம் போட்டு செஞ்ச சோடா. குடிச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. எனக்கு புளியினாலே ரொம்ப பிடிக்கும். மேபி அதனால கூட எனக்கு பிடிச்சிருக்கலாம். நீங்கள் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.